இது அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 10. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெனு தான் பார்க்க போறோம். வாங்க என்னென்ன செய்யறோம்னு பார்க்கலாம். முதல்ல சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாடு ஒரு 90% வேகிற வரைக்கும் இருக்கட்டும். அரிசி ஒரு 90% வெந்ததும் தண்ணியை வடிகட்டிட்டு ஆற விட்டுடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சாப்பாடை ஒரு விரிவான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன கடாய் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் உடைச்சி வச்சிருக்க 4 முட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே முட்டைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையை நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் பெரிய பீஸ் வர மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். சாதமும் முட்டையும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 போல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பொன்னிறமாக மாறினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தாளில் இருக்க 5 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். முதல்ல பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். 5 போல் பீன்ஸு பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்த காய்கறி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கோஸ், அப்புறம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஒரு 50% வெந்ததும் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை பொறுமையாக கலந்து விட்டுட்டு வேக வச்ச முட்டை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேல் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். முதல்ல ஃப்ரூட்ஸ் வச்சிடலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சிடலாம். கடைசியாக நம்ம செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ் வச்சிடலாம். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம்.
லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 10 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.